அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்கள், உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த குரோதி வருடமும் இந்த குருவின் பெயர்ச்சியும் என்னென்ன அமைப்புகளை உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்களை தரப்போகின்றது, எங்கு ஏற்றங்களை தரப்போகின்றது என்பதனை தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நேயர்களே. கும்பத்தை பொறுத்தமட்டிலும் அவிட்டம் 3-4 பாதம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய முதல் 3 பாதம், இதில் பிறந்தவங்க அனைவருமே கும்பராசிக்குள்ளதாங்க. முன்பாக உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு பெரிதாக கோச்சாரத்தின் அடிப்படையில், சரிங்களா, கோச்சாரத்தின் அடிப்படையில் பெரிய நற்பலன்களுக்கான அமைப்பு கொஞ்சம் குறைவுங்க. ஜென்ம சனி 2-8 ராகு கேதுக்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பான நிலைப்பாடு கிடையாது. அதனால் இந்த ஆண்டு கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இந்த பலன்களை கேட்குறது நல்ல. திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே, கொஞ்சம் சிரமப்பட்டு தான் திருமண அமைப்பையே இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதாவது கிட்ட வந்து தடைபட்டு போகிறது. உங்கள் சுய ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி இருப்பதுன்னா திருமணம் கைகூடி வந்துடும். மற்றபடி இந்த காலகட்டம் திருமணம் அமையிறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், சரிங்களா. அதுக்கான பணத்தை திரட்டுறதோ இல்லை சரியான இடத்துல இருந்து வரன் அமையிறதோ கொஞ்சம் சிரமங்கள் ஏற்பட்டு தான் முடியும். கொஞ்சம் வலுவாக பாருங்கள், சரிங்களா. திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சாரம் திருமணத்தை தடை செய்யாது. திருமணத்திற்கான ப்ராசஸை தான் தலை சுத்த வைக்கும் உங்களை, சரிங்களா. அதை பார்த்து பண்ண வேண்டியது பாக்கியம். இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்திற்கு ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது. புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம், சரிங்களா. வேலை அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு ரொம்ப சிறப்பான வேலை கிடைக்கும், ஓஹோன்னு இருக்கிற மாதிரியான வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியாது. ஆனால் வேலை கிடைக்கும். கிடைக்கிற வேலையை ஏற்றுக்கிட்டு அழகாக நீங்கள் நகர்றது நல்லது. ஆனால் இங்கே பாருங்கள், வேலை கிடைக்கும், ஆனால் அதில் பெருசாக முன்னேற்றம் இருக்கும், உத்தியோக அப்படியே ஏற்றங்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்கிற அமைப்புகளில் இல்லை, சரிங்களா. கிடைக்கிற வேலையை வச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தை நகர்த்துறது நல்லது. அதை தாண்டி ப்ரொமோஷன் கிடைக்கல, இல்லை சம்பளம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், சரிங்களா. உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கிற ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டே கொஞ்சம் தாமதமாகி தடையாகி தான் இந்த வருடத்தில் கிடைக்கும். அதே நேரத்தில் உடன் வேலை செய்பவர்களோடு சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படும், கொஞ்சம் பார்த்துருக்கணும், சரிங்களா. ஆனால் வேலை ஓடும், சரிங்களா. ஏதேனும் ஒரு விதத்தில் வருமானம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும், பயப்பட வேண்டாம். தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக பெரும் முதலீடுகள் போட்டு தொழில் பண்ணுறவங்க இருக்குங்க பாருங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானிச்சிருக்கணுங்க. அளவுக்கு அதிகமான முதலீடுகளை தூக்கி உள்ளே வைக்கிறது, இல்லை தொழிலை விரிவுபடுத்துறது, 1-2 பிரான்ச்சை போடுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் வேண்டாங்க. அன்பு நண்பர்களே, ஓப்பனாக சொல்லணும்னா தொழில் அமைப்புகளில் பெரிய வளர்ச்சி அடைகிறதுக்கான அமைப்புகள் இல்லை. ஏதோ தொழில் நகர்றதுக்கான ஒரு பலம் கிடைக்கும், அந்த தொழிலை நகர்த்தி குடும்பத்தை ஓட்டுறதுக்கான ஒரு பலம் கிடைக்குமே தவிர பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவீங்க, உங்கள் தொழில் விரிவடையும் அப்படின்னு சொல்கிற அமைப்புகளில் இந்த காலகட்டம் கும்பராசி நேயர்களுக்கு இல்லை. அப்போது தொழிலில் பெருசாக அகலக்கால் வச்சு பொருளாதார ரீதியாக போய் சிக்கிக்கக்கூடாது, தொழிலில் நட்டமாயிடக்கூடாது. அதனால் இருக்கிற தொழில் என்னவோ, ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற தொழில் என்னவோ அதை நகர்த்துற வழியை மட்டும் பார்க்குறது இந்த காலகட்டத்தில் நன்மை. புதிதாக பொருளாதார முதலீடுகள் எதையும் போட்டு பெரிய அளவில் தொழில் பண்ண வேண்டாம், அதான் சொல்கிறேன், சரிங்களா. பொருளாதார அமைப்புகளை பொறுத்த மட்டும் ஓப்பனாக சொல்லணும்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக அடிக்கடி நெருக்கடிகளை தான் ஏற்படுத்தும். உங்கள் செலவுகளுக்கு தேவையான அமைப்புகளுக்கே கொஞ்சம் கடன் வாங்கி அதிக லோன்ஸை வாங்குறது மாதிரியான ஒரு காலகட்டம். வட்டி கட்டுறதுக்கே உங்களுடைய வருமானத்தின் பெரும்பகுதி போயிடும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க. எந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த செலவு பண்ணுறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் சிக்கனமாக பண்ணுங்கள். கடனை ஏற்படுத்தி அத்தியாவசியம் இல்லாத எதையும் பெறாதீங்க, சரிங்களா. ஆடம்பரமான விஷயங்கள் எதையும் பெறாதீங்க. அத்தியாவசியத்துக்கு ஒரு மருத்துவ செலவு கடன் வாங்கணும், கல்யாணம் கடன் அதை நம்ம தவிர்க்க முடியாது. பிற விஷயங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. கடன் சுமைகளை அதிகரிக்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது, பார்த்து. ஆரோக்கிய அமைப்புகள் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் அடிக்கடி உடல் நல தொந்தரவுகளை ஏற்படுத்தும். ஏதாவது ஒரு வகையில் சின்னதாக மருத்துவ செலவில் வச்சுக்கிட்டே இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு இந்த நீடித்து மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்களாம், உதாரணத்துக்கு நல்ல இப்போ ஒரு சுகருக்கு எடுக்கிறீங்க, இல்லை ஒரு நீடிச்ச பெரிய நோய்களுக்கு எடுக்கிறீங்க, ப்ராப்பராக மருந்து எடுத்துருங்க. இடையில கேப் விட்டு அதை விட்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிடாதீங்க. உடல்நிலையில் தொந்தரவுகள் அதிகரிச்சிடும். மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற காலகட்டம். ஆரோக்கிய ரீதியாக கவனமாக தாங்க இருக்கணும், சரிங்களா. படிப்பை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே, பிள்ளைகளுக்கு படிப்பில் அப்பப்போ கொஞ்சம் டல்லடிக்கக்கூடிய காலகட்டம். அது கல்வி, உயர்கல்வின்னு எந்த கல்வியாக இருந்தாலும் சரி, பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, படிப்பில் கொஞ்சம் டல்லடிக்கும். நீங்கள் மந்தமாவீங்க. அதாவது நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு இந்த சோம்பல் தன்மையினால் படிப்பில் அதாவது கொஞ்சம் நெருக்கடிகளையோ படிப்பில் பின்னடைவுகளையோ ஏற்படுத்துகிற காலகட்டம். பார்த்து இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. இல்லைன்னா பிடிச்ச படிப்பை படிக்கிறதுக்கே ரொம்ப பணம் கட்டி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அதை பார்த்து இருந்துக்கிடணும், சரிங்களா. வெளிநாடு முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். வெளிநாட்டு வாழ்க்கைக்கு இந்த காலகட்டம் சிறப்பான அமைப்பு. இப்போ நான் சொன்ன பின்னடைவான பலன்கள்லாம் சொந்த ஊரை விட்டுட்டு ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கின்ற கும்பராசி நேயர்களுக்கு குறைஞ்ச வண்ணம் காணப்படும். பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப பலமாக இருக்கும். ஆக வெளிநாட்டு முயற்சிகள் சிறப்பாக இருக்கும். அதுக்கு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். வெளியிடங்களில் ஓரளவுக்கு நல்ல பரவாயில்லைங்கிற மாதிரியான வருமான ஓட்டத்திற்கான வேலைகளும் கிடைக்கும். அது ஒரு ஏற்றம் உண்டு, சரிங்களா.
அது 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 நான் சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவாக சொல்கிற மாதிரியாகவே இருக்குது. உங்களுக்கே மனநிலையில் கொஞ்சம் பின்னடைவாயிருவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, குடும்பம் உறவுகளில் சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவி சண்டைகளில் விட்டு கொடுத்து போங்க. இல்லைனா அது வழக்குகள் வரைக்கும் போயிட்டு பிரிவினை அப்படின்னு இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆக எனதருமை கும்பராசி நேயர்களே, இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற மாதிரி குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போங்க. உறவுகளுக்கு இடையிலையும் சிக்கல்கள் அடிக்கடி வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒன்றும் தவிர்க்க முடியாது. நீங்கள் விட்டு கொடுத்து போகலைன்னா கணவன் மனைவி வாழ்க்கையில் இருக்கிற சிறு பிரச்சனை வழக்குகள் வரைக்கும் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். கவனம் தேவை. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் சொத்து சேர்க்கை அமைப்புகளை பொறுத்த மட்டும் சொத்து சேர்க்கை அப்படி பண்ணுறேன், நான் வீடு கட்டுறேன், இடம் வாங்கி போடுறேன், தொழிலுக்காக கட்டுறேன், இந்த மாதிரி எதுவும் பெரிய அளவில் முதலீடு கையில் இருந்தால் பண்ணுங்கள். நான் வேண்டாம்னு சொல்ல. ஒருவேளை உங்கள் சுயஜாதகம் வலுத்து இருந்ததுன்னா நீங்கள் பண்ணலாம். ஆனால் கையில் இல்லாமல் கடனை வாங்கி பண்ணுறது வேண்டாம் நண்பர்களே. வட்டி கட்டுறதுக்கே சரியாக போயிடும். ஏன்னா அடுத்தடுத்து ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு உங்களுக்கு நகர்வுகள் சிறப்பாக இல்லை. குறிப்பாக இந்த வருடம் அதற்கான பிரச்சனைகளை அதிகப்படுத்துறதுக்கான வருடம். கடன் அமைப்புகளை அதிகப்படுத்தணும். அதனால் சொத்து வாங்குறேன், அதை வாங்குறேன்னு எதுவும் போய் சிக்கிக்கிட வேண்டாம். பார்த்து இருந்துக்கிடுங்க. சரிங்களா? காதல் அமைப்புகள்லையும் சின்ன சின்னதான தொந்தரவுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு காலகட்டம் பார்த்து இருக்கணும். எதுவுமே நான் சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் நான் கும்பராசினியர்களுக்கு ஒரு வரியில் சொல்கிறது என்னென்னா, திருமண அமைப்புகள் ஆரம்பித்து பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கைன்னு எதுலேயுமே நான் உங்களுக்கு பெரிதாக ஏற்றம் சொல்லுகின்ற அமைப்புகளில் இல்லை. சரிங்களா? நீங்கள் திட்டலாம், இதுக்கு அவங்க ராசி பலன் பார்க்குறோம், மற்றவங்களாம் பாசிட்டிவாக சொல்கிறாங்க, மற்றவர்கள் கதை எனக்கு வேண்டாம். சரிங்களா? நீங்கள் என்ன எதிர்மறையாக கமெண்ட் பண்ணாலும் சரி, நேர்மறையாக கமெண்ட் பண்ணாலும் சரி, சுய ஜாதகம் அப்படிங்கிறது முதன்மையானது. அந்த சுய ஜாதகம் உங்களுக்கு தசாபுக்தி நல்லா இருக்குன்னா இப்போ நான் சொன்ன கெடுபலன்கள்லாம் குறைஞ்சி போயிடும். பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டியது இருக்கு. அப்படி தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். சுய ஜாதக தசாபுக்தியும் சிறப்பாக இல்லை, கொஞ்சம் கெடுமையான அமைப்புகள் இருக்குது, கெடுதலை தருகின்ற அமைப்புகள் இருக்குன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரிங்களா? பொது பலனின் அடிப்படையில் 20%, அந்த 20% உங்களுக்கு நெகட்டிவாக தாங்க இருக்குது. சரிங்களா? அதனால் எதுலேயும் அகலக்கால் வைக்காமல் அழகாக இருக்கிறத வச்சுக்கிட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாமல் நகர்றது நல்லது. ஏதேனும் ஒரு தெய்வத்தை சரணாகதி அடைஞ்சு அப்படியே நகர்றது நல்லது. அதாவது சாப்பிட முயற்சி பண்ணுங்கள், பெருசாக சாப்பிட முயற்சி பண்ணாதீங்க. இருக்கிறத அப்படி நீட்டிக்க முயற்சி பண்ணுங்கள், வளர்றதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. இதுதான் பரிகாரம். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, எல்லாம் வல்ல இறையருள் உங்களுக்கு துணை புரியும். நன்றாகவே இருப்பீர்கள். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.